அன்புள்ள ரவி ஜி டிவி அன்பர்களே வணக்கம். திருமணம் ஏன் தாமதம் ஆகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நவ கிரகங்களும் நம்மை ஆட்டி படைக்கின்றன. திருமணம் தாமதம் ஆவதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும். ஜாதகத்தில் ஒன்று செவ்வாய் தோஷம் இருத்தல் வேண்டும், இல்லாவிட்டால் சர்ப்ப தோஷம், இல்லை பித்ரு தோஷம், இல்லை செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தாலும் அது ஒரு வகையான தோஷம். 7ல் சனி இருந்தாலும் திருமணம் தாமதமாகிறது. சுக்கிரன் இருந்தால் கூட அதுவும் கலஸ்திர தோஷமாக அமைகிறது. ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு லக்னத்தாருக்கும் ஏன் திருமணம் கால தாமதமாக நடைபெறுகிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மேஷ லக்னத்தாருக்கு லக்னாதிபதி செவ்வாய், 7ஆம் இட அதிபதி சுக்கிரன். ஒருவேளை சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமானால் திருமணம் தாமதமாகும். நீச்சமாகும் சுக்கிரனை குரு பார்த்தால், இல்லை வளர்பிறை சந்திரன் பார்த்தால் நிவர்த்தி ஆகும். இல்லாவிட்டால் தாமதமாக திருமணம் நடைபெறுகிறது. ஒருவேளை லக்னாதிபதி செவ்வாய் நீச்சமானால் கூட, செவ்வாய் நீச்சமாகும் இடம் கடகராசி, ஆனால் கூட திருமணம் தாமதமாகிறது. மேஷ லக்னத்தாருக்கு லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும். 7ஆம் இடமாகிய கலஸ்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன் நன்றாக இருத்தல் வேண்டும். ஒருவேளை குரு மறைந்திருந்தால் கூட கால தாமதமாக திருமணம் அமையலாம். அப்படிப்பட்டவர்கள் 7ஆம் இட அதிபதி நீச்சமாய் இருந்தாலோ, இல்லை மறைந்து 6ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலோ, சுக்கிரனுக்குரிய தஞ்சாவூரில் உள்ள கஞ்சனூர், இல்லாவிட்டால் ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள சுக்கிரன் ஸ்தலத்துக்கு சென்று பரிகாரம் செய்தல் வேண்டும். அதுவரை உள்ளூரில் இருக்கும் நவ கிரகத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு ஒரு நெய் தீபம், மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபத்தினை ஏற்றிக்கொண்டே வர வேண்டும். திருமணம் நல்ல முறையில் நடைபெறும். அடுத்து ரிஷப லக்னத்தார். ரிஷப லக்னத்தாருக்கு 7ஆம் இட அதிபதி செவ்வாய். 7ஆம் இட அதிபதி செவ்வாய் கடகராசியில் நீச்சமானால் திருமணம் தாமதமாகும். அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை, வளர்பிறை சந்திரன் பார்வை ஏற்பட்டால் நன்மைகளாகும். எந்த பார்வையும் இல்லாவிட்டால் மிகுந்த தாமதமாகிதான் திருமணம் நடைபெறும். ஆக ரிஷப லக்னத்தார் கலஸ்திரஸ்தானம் ஆகிய செவ்வாய்க்கு தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்தல் வேண்டும். உள்ளூரில் முருக வழிபாடு செய்யலாம். அடுத்து மிதுன லக்னத்தார். மிதுன லக்னத்தாருக்கு லக்னாதிபதி புதன், 7ஆம் இடமாகிய கலஸ்த ஸ்தானம் குரு. ஜாதகத்தில் மிதுன லக்னத்தாருக்கு ஒருவேளை குரு நீச்சமாய் இருந்தால், இல்லை மறைந்து போயிருந்தால், குரு மறையும் இடம் மிதுனத்துக்கு முன்பு ரிஷபராசியில் 12ல் இருந்தால் மறைவு, 3ஆம் இடத்தில் இருந்தாலும் சிம்ம ராசியில் இருந்தாலும் மறைவு, 6ஆம் இடமாகிய விருச்சிக ராசியில் இருந்தாலும் மறைவு, 8ஆம் இடமாகிய மகர ராசியில் குரு இருந்தால் நீச்சம். ஆக மிதுன லக்னத்தார் கலஸ்தரஸ்தானம் குரு நீச்சமாய் விட்டாலோ மறைந்து விட்டாலோ குருவுக்குரிய கோயில் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று
பரிகாரம் செய்து கொள்ளுதல் வேண்டும். உள்ளூரில் வார வாரம் வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுதல் வேண்டும். கலக லக்னத்தார். கலக லக்னத்தாருக்கு லக்னாதிபதி சந்திரன், 7ஆம் இட அதிபதி சனி. ஒருவேளை கலஸ்திரஸ்தான் அதிபதி சனி மேச ராசியில் நீச்சமடைந்திருந்தாலோ, இல்லை கலகத்துக்கு முன்பு மிதுன ராசியில் 12இல் மறைந்திருந்தாலோ, கன்னியில் இருந்தால் 3ஆம் இடம் மறைவு, தனுசு ராசி 6ஆம் இடத்தில் மறைவு, அப்படி இருந்தால், இல்லை நீச்சமாகிவிட்டால் அவர்கள் சனி சம்பந்தப்பட்ட கோவில் காரைக்கால் திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு பரிகாரம் செய்யலாம். இல்லாவிட்டால் தேனி குச்சனூர், பல்லாவரம், பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலில் உள்ள சனி பகவானுக்கு பரிகாரம் செய்யலாம். திருமணம் நன்கு நடைபெறும். சிம்ம லக்னத்தாருக்கு 7ஆம் இடம் சனி, லக்னாதிபதி சூரியன், 7ஆம் இட அதிபதி சனி பகவான். சனி மறைந்து விட்டாலோ நீச்சமாகிவிட்டாலோ, சனி நீச்சமாகும் இடம் மேசராசி, மறையும் இடம் கடகத்தில் 12இல் சனி இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் சனி பகவானுக்குரிய கோயில் காரைக்கால் திருநள்ளாறு, இல்லாவிட்டால் சென்னை பொலிச்சலூர் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானுக்கு பரிகாரம் செய்தல் வேண்டும். கன்னி லக்னத்தாருக்கு 7ஆம் இட அதிபதி குரு நீச்சமானாலோ மறைந்து போனாலோ, குரு நீச்சமாகும் இடம் மகர ராசி, அங்கு ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலோ, இல்லை சிம்ம ராசியில் 12ஆம் இடத்தில் இருந்தாலோ, விருச்சிகத்தில் இருந்தாலோ, கும்ப ராசியில் இருந்தாலோ, அவர்கள் குரு சம்பந்தப்பட்ட கோயில் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுதல் வேண்டும். உள்ளூரில் வியாழக்கிழமை நவ கிரகத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல் வேண்டும். துலாம் லக்ன அன்பர்களுக்கு 7ஆம் இட அதிபதி செவ்வாய் கடகராசியில் நீச்சமாய் இருந்தாலோ, இல்லை 12ஆம் இடமாகிய கன்னியில் மறைந்திருந்தாலோ, 3ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலோ தனுசில், அவர்களும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட கோயில் தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுதல் வேண்டும். உள்ளூரில் முருகப்பெருமானை வழிபடுதல் வேண்டும். கந்த சஷ்டி பாராயணம் செய்தல் வேண்டும். விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் ஒருவேளை கன்னி ராசியில் நீச்சமாய் இருந்தாலோ மறைந்திருந்தாலோ, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கோயில் தஞ்சாவூரில் உள்ள கஞ்சனூர் இல்லை ஸ்ரீரங்கம் கோயிலில் சென்று வழிபாடு செய்தல் வேண்டும். உள்ளூரில் மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம். தனுசு லக்ன அன்பர்களுக்கு 7ஆம் இட அதிபதி புதன் கெட்டுப்போனாலோ, இல்லை அவர் மீன ராசியில் நீச்சம் அடைந்திருந்தாலோ, அவர்கள் செல்ல வேண்டிய கோவில் திருவெண்காடு, தஞ்சாவூரில் திருவெண்காடு கோயிலுக்கு சென்று புதன் பகவானுக்கு பரிகாரம் செய்தல் வேண்டும். மகர லக்ன அன்பர்களுக்கு 7ஆம் இடம் சந்திரனுடைய வீடு. சந்திரன் நீச்சமடைந்திருந்தால், சந்திரன் நீச்சமாகும் இடம் விருச்சிக ராசி, இல்லை 6, 8இல் மறைந்திருந்தால், தஞ்சாவூரில் உள்ள திங்களூரில் உள்ள சந்திரனுக்கு சென்று பரிகாரம் செய்யலாம். இல்லாவிட்டால் திருப்பதிக்கு சென்று வெங்கடாஜலபதிக்கு தரிசனம் செய்யலாம். கும்ப லக்ன அன்பர்களுக்கு 7ஆம் இட அதிபதி சிம்ம ராசி, சிம்மத்தில் உள்ள சூரியன் நீச்சமானாலோ மறைந்திருந்தாலோ,
சூரியன் நீச்சமாகும் இடம் துலாம் ராசி. அங்கு நீச்சமடைகிறார். அங்கு நீச்சமாக இருந்தாலோ இல்லை 12ஆம் இடமாகிய மகரத்தில் மறைந்திருந்தாலோ அவர்கள் சூரியன் சம்பந்தப்பட்ட கோயில் தஞ்சாவூரில் உள்ள சூரிய நயனார் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்தல் வேண்டும். மீன லக்ன அன்பர்களுக்கு 7ஆம் இட அதிபதி புதன். புதன் ஒருவேளை லக்னத்திலேயே மீனத்திலேயே நீசமாக இருந்தாலோ இல்லை 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலோ அவர்கள் செய்ய வேண்டியது புதன் சம்பந்தப்பட்ட தஞ்சாவூரில் உள்ள திருவெண்காடு சென்று புதன் பகவானை பரிகாரம் செய்தல் வேண்டும். உள்ளூரில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தல் வேண்டும். திருமணம் தாமதமாவதற்கு 3 விதமான காரணங்கள். 1, 7ஆம் இட அதிபதி நீச்சம் மறைவு. 2வது சர்ப்ப தோஷம். 3வது சுக்கிர தோஷம். 4வது பித்திருக்கள் தோஷம். அடுத்து செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் உள்ள பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் வரனைத்தான் சேர்த்தல் வேண்டும். ஆக வழிபாடுகளை நன்றாக செய்யுங்கள். திருமணம் ஏன் தாமதமாகிறது என்பதற்கான காரணங்களை கண்டுபிடித்து, பெண்களாக இருந்தால் திருப்பாவை ஆண்டாள் அம்மாள் அருடைய திருப்பாவை பாடலை தினமும் பாடுங்கள். நல்ல வரன் அமையும். ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு எந்த கிரகம் பாதிப்போ அந்த கிரகத்தினுடைய அதி தேவதைகளை வணங்குங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.